ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, அதாவது ரோகிணி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அது பக்கத்தில் உள்ள சோனிக் பூம் அங்கே தான் வந்திருக்கோம். மதியம் லஞ்ச் சாப்பிட வந்திருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதோ பிரியாணி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மீல்ஸு அது மாதிரி சாப்பிட்றான், குடல். இன்றைக்கி ஒரு வேறு மாதிரி அமெரிக்கன் ஸ்டைலில் சாப்பிடுவாங்க. அப்படியே உள்ளே போவோம், சரிங்களா? அதாவது பீஸா, பர்கர், பாஸ்தா அது மாதிரி சாப்பிடுவோம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிஎல்ஏ காம்ப்ளெக்ஸ் வந்தாச்சுங்க. பிஎல்ஏ அக்கார்ட் காம்ப்ளெக்ஸ் வந்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது சோனிக் பூம். லிஃப்ட்லாம் இருக்குது, லிஃப்ட் அழுத்தியாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம், சமையல் சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம். வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சுங்க. சோனிக் பூம் கேம் அண்ட் கேஃப்னு போட்டுருக்காங்க. அதாவது நம்ம கேம் விளாட்லாம், சாப்பிடவும் செய்யலாம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து செப்பல் வந்து வெளியே போட சொல்கிறாங்க. செப்பலை வெளியே போட்டுட்டு தான் உள்ளே போகணும். வாங்க அப்படியே புஷ். அப்படியே ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களாம் விளாடுவாங்களே, இந்த விளையாட்டு ஜாமான் உள்ளே இருப்பாருங்க. அதாவது சோனிக்கு அது வந்து எனக்கே தெரியாது, வீட்டில் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் விளையாட்டு ஜாமான். நமக்கு இதெல்லாம் இதை பற்றி தெரியாது சுத்தமாக எனக்கு வந்து. வாங்க அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக டேபிள் போட்டுருக்காங்க. அந்த சைடில் செமையாக இருக்குது, எல்லோ கலர் சேரு. மேலே லைட்டிங்லாம் பாருங்கள், மைல்டாக இருக்குது. ஏசி யாருமே இல்லை, ஏன்னா மதியம் லஞ்ச் சாப்பிடலாம் வந்திருக்கோம். எப்பொழுதுமே வந்து நம்ம லஞ்ச் பார்த்தீங்கன்னா சோறுன்னு சாப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவோம், அதனால் இங்கே வந்துருக்கோம். குழந்தைக்கான ப்ளே ஏரியா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே இந்த சின்ன சின்ன பால், சின்ன ஏரியாலாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கார் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அது கார் தான் அப்படியே விளாட்றது. உள்ளே வந்து டாய்ஸ்லாம் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்காங்க, லோயஸ்ட் ப்ரைஸ் இன் தஞ்சாவூர்னு போட்டிருக்காங்க. நல்ல விலைங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு இது வேறு வீடியோ பார்த்துட்டு பாப்பா வரை கேட்குது, என்னை விட்டுட்டு போகிறீங்களான்னு கேட்குது. கரெக்டாக அடுத்த தடவை சொல்லிடணும். வீடியோ பார்த்துறாங்க பாப்பாவும் வரும். பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்கலாக இருக்குது கொஞ்சம். அது மாலுக்கு போகணுமா, இப்போ வந்து இந்த மால் வீடியோ பார்த்துட்டாங்க. ப்ளே ஏரியா போகணுமா, மாலில் போயிட்டு சரிப்பா அழைச்சிட்டு போகிறோமான்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மெக்சிகன் சிக்கன் பீஸா ஆர்டர் பண்ணுறோம். மெக்சிகன் நாட்டுக்கு தான் போக முடியல, இந்த பீஸா வச்சு வாங்கி சாப்பிடுவோம், சரிங்களா? அடுத்தது வந்து பாஸ்தாவில் மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதாவது மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிடுவோம், சரிங்களா? ஓகே மேடம், 2 கொடுங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? 20 மினிட்ஸ் ஆகுமா? சரி, ஓகே. இப்போ 20 மினிட்ஸ் ஆகுமா? அது வந்து நம்ம கேம் ஏதாச்சும் விளாடுவோம் போயிட்டு, சரிங்களா? இருக்குது. அதாவது கேம்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்கள், கீழே இருக்குது. மேலே உள்ளதான் கிட்ஸுக்குள்ள ப்ளேயிங் பார்த்தீங்கன்னா. அது இந்த மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு உள்ளது. டாய் கேச்சர், ஃப்ராக் பீட்டு, ஏதோ போட்டிருக்காங்க. கிட்ஸ் காரு அதெல்லாம் இருக்குது. கிட்ஸ் பேக்கேஜ் பேர் கெட்டு போட்டிருக்காங்க, 300 அது வந்து. அடல்ட் கேம்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது கீழே. குயிக் ஹேண்டு, அடுத்தது ப்ளே ஸ்டேஷன், அது நமக்கு விளாட மாட்டோம். கார் ரேசிங், வீலு, அது மாதிரி விஆர் கொடுத்துருக்காங்க. மாதிரி விஆர் வந்து ரோலர் கோஸ்டர், பேராஷூட்டு, அது மாதிரி நிறையா இருக்குது. ஷூட்டிங் அதெல்லாம் இருக்குது. ரேட்லாம் அதில் சைடில் போட்டுருக்காங்க, பார்த்துங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டு வரலாம். அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பெரிய பசங்க போகிறதாங்க. அது வந்து இது அப்படியே மாட்டி விட்ருவாங்க நமக்கு வந்து. அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது இதில் வந்து. அடுத்து நம்ம போவோம், ஒன்று ஒன்றா காட்டுறோம் உங்களுக்கு. இது என்னென்னா உங்களுக்கு அப்படியே மாடிப்படியிலையும் குதிக்கிற மாதிரி, மலையிலையும் குதிக்கிற மாதிரி, அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம போவோம் அப்படியே. இதெல்லாம் குழந்தைங்க விளாட்றது. இது வந்து 360 எல்லாமே சார்ஜபிள் தான் இங்கே வந்து. இது கிட்ஸ் விளாட்றது. இதுவும் கிட்ஸ் வந்து அப்படியே இது பண்ணுறது, அந்த எடுப்பாங்கன்னா உங்களுக்கு அந்த டைப். இது எடுத்து அப்படியே எடுத்தாங்கன்னா அது கிஃப்ட்டு போல இருக்கு அவங்களுக்கு. இது வந்து ப்ளே ஸ்டேஷனுங்க. நம்ம இது விளாண்டு பழக்கலாம் நமக்கு. இது காரு ஆரம்பத்தில் காமிச்சிப்போம் உங்களுக்கு. இது நம்ம டெய்லி காரை ஓட்டுறோமே அப்புறம். அடுத்து இந்த இடத்த பார்த்தீங்களா, கிரிக்கெட்டு நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா, அந்த இடம் தான் இது. உங்களுக்கு ஜாலியாக விளாட்லாம் அந்த இடத்துல. அப்படியே நல்லா பெருசாக தாங்க இருக்குது இந்த இடம். கொஞ்சம் இருங்க, ஒன்றுனா அப்படியே விளாண்டு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நமக்கு இதெல்லாம் விளாண்டு பழக்கம் இல்லை, இருந்தால் விளாண்டு காட்டுறேன் பாருங்கள். நிற்கணுமா? நம்ம ஹைட்டு ஓகேவா? ஆடு
இருக்கு. நேரம் பார்க்கணுமா? கீழே இருக்கு. ஓகே கரெக்டாக இருக்கு. ஓகே ஓகே. என்ன பயமானது? உள்ள போகிறோம். இந்த பக்கம் கதவு சாத்திருக்காரு. கதவு திறக்குது இப்போ. ஆஹா பெரிய பள்ளமாக இருக்கு. ஐயோ யாரோ உட்காந்துருக்காங்க நம்ம முன்னாடி. கையில் எதுவும் இருக்குது அவங்க கையில் வந்து அப்படியே. ஐயோ டக்குனு கீழே போகுதுங்க. பயங்கரமாக இருக்குது அப்படியே. ஒரு நெருப்பு மலைக்குள்ளே போகிறோம் நம்ம அப்படியே. இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கேம் ஆட போகிறாங்க. குயிக் ஹேண்டு. இது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிக்கர் பார்த்தீங்களா? எப்போ வேணால் கீழே விடலாம் ஸ்டிக்கு. அப்படியே டக்குன்னு பிடிக்கணுமா? எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம்னா மிஸ்டேக் ஃப்ரீயாக உங்களுக்கு. கீழே அந்த வட்டத்துக்குள்ளே நிற்கணும் தம்பி. கீழே வட்டம் தெரிஞ்சு அந்த வட்டத்துக்குள்ளே நிற்கணுமா? ஆன் பண்ணுறீங்களா? சரி ஆன் பண்ணுங்க. போயிடுச்சு ஒன்று போயிடுச்சு. எப்போ எதுவும் சொல்ல முடியல. பிடிச்சாச்சு. ஓகே முடிஞ்சிருச்சு. இது லெஃப்ட் வீக்காக இருக்குது நமக்கு. ரைட்டு தான் பவராக இருக்குது. ரெண்டில் எதை பிடிக்கலாம்? லெஃப்ட் வீக்கு, ரைட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கேம் முடிச்சாச்சு. ஒரு கேமு 2 கேம் ஆடினோம். பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆர்டர் பண்ண பாஸ்தா வந்துடுச்சு. சீஸ் மஷ்ரூம் பாஸ்தான்னு நினைக்கிறேன். சாப்பிடுவோம் வாங்க. அப்படியே நல்ல பாருங்கள். இதுக்கு பிளேட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா வீட்டுக்கு? கிடையாதா? பார்க்குறாப்புல எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்ட்டு. எடுத்துடலாம் போல். இப்போ தான் வந்தோம். யாருமே இல்லை. ஏசி இப்போ தான் ஆன் பண்ணியிருக்காங்க. வேர்க்குது லைட்டாக. நம்மளும் வெளிநாட்டுக்கார மாதிரி சாப்பிடுவோம் அதை. சரிங்களா? இங்கே பாருங்க. வா நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்குது. அப்படியே மேலே என்ன இதான் மஷ்ரூமா? மஷ்ரூம் ஒன்று கொஞ்சோண்டு போட்டுருக்காங்க. உள்ளலாம் இருக்குது போல இருக்குது. பச்சை மிளகா இருக்குது. அது கேப்சியம். அது மஷ்ரூம்லாம் இருக்குது. இந்த சைடெலாம் போட்டுருக்காங்க. மஷ்ரூம் உள்ளே இருக்குது நிறையா. மஷ்ரூம் சாப்பிடுவோம். இதுவுமே சூப்பராக இருக்குங்க. அதாவது இந்த மஷ்ரூமோட டேஸ்ட் தனியாக இருக்குது. பாஸ்தாவோட டேஸ்ட் தனியாக இருக்குது. தனித்தனியாக சாப்பிட்டோம்னா வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட் வந்து வித்தியாசம் இருக்குது சாப்பிட்றது. என்னடா அது ரொம்ப சப்புன்னு இருக்குன்னு பார்த்தேன். இந்த சைடில் பாருங்கள் ஓரத்தில். இந்த சைடு இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டுருக்காங்க. இது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்க கொஞ்சம் காரமாக இருக்கும். அப்படியே லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. அது வந்து ஒயிட் சாஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதனால் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் டெய்லி சாப்பிட முடியாது. அப்பப்போ எப்போயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆகிடுச்சு. டெய்லி இதே லேட் ஆகிடுது பார்த்தீங்கன்னா. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு பாருங்கள். எப்படி எம்டியாக இருக்குது பாருங்கள். அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். தரமாட்டாங்க போல இருக்குது நமக்கு. வந்து எடுத்துகிட்டு போய் இதில் வந்து டேபிள் டென்னிஸ் விளாடலாம் போல இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. கைப்பிடிலாம் இருக்குது. உட்டனில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க போய் அப்படி கிரிக்கெட் விளாட எழுச்சி போய்ட்டு. நம்ம பேட்டை எடுத்தாச்சு. இனிமேல் அடிக்க வேண்டியதான். வெளியில் வந்தால் நம்ம அடிப்போம். வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்ன அடிக்க அவன் என்ன அடிக்க, என்ன வடிக்க அவன் என்ன அடிக்க, என்ன வடிக்க, அது மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் வீட்டில். நம்ம வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். கொடுங்க அப்படி ஜாலியாக விளாடுவோம். பால் வந்து அங்கேருந்து வருங்க. அங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஹோல் ஒன்று இருக்குது. அதை போய் ஆன் பண்ணாங்கன்னா இந்த ஹோல்லேருந்து வரும். கண்டினியூஸாக ஒரு 18 பால் வரும். இந்த ஹோல்லேருந்து வரும் பார்த்தீங்கன்னா. அன்றைக்கி என்ன சொன்னேன்? அடிக்கிற ரெடி பண்ணுறது. இப்போ இருங்க வந்து அப்படி லெஃப்டில் மாதிரி அப்படி அடிக்கிற பழிச்சுட்டு பேட்டுக்கு உருட்டி போன ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. தப்பிச்சு பரவாயில்ல. தப்பிச்சியா சரி விடு. ஆஃப் சைட் போடுங்க. ஆஃப் சைட் போட அடிப்போம். ஓடி போய்ட்டு மாதிரி
நல்லா விளாண்டுச்சுங்க. கிரிக்கெட் விளாண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெறுத்துருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பேட் எடுத்து சுற்றிருக்கேன். நல்லா வெறுத்துருச்சு. நம்ம அடுத்து ஆர்டர் பண்ண பீஸா வந்துருச்சு பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது. தட்டும் பாருங்கள் பெருசாக இருக்குது. சரி நம்ம போய் சாப்பிடுவோம். பீஸா சாப்பிடுவோம். பசிக்குது வேறு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இப்படி தாங்க, கவலைப்படாதீங்க. ஜாலியாக எல்லா டாபிக்ஸ்லாம் காரமாக இருக்குது. எல்லாம் இது மெக்சிகன் சிக்கன் பீஸா நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் மெக்சிகோ நாட்டுக்கு தான் போக முடியல. அந்த பீஸா வச்சு சாப்பிடுவோம். சிக்கன்லாம் அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாங்க இந்த இடத்துல. அப்படியே இப்போ தான் இங்கே இடத்துல இருக்குது. அழகாக கீழே சீஸ்லாம் இருக்குது. கரெக்டாக மீடியம் ஸ்பைசிங்க. மீடியமாக ஸ்பைசிங் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. சாப்பிட்றது நல்லா சாப்பிட்லாம் ஜம்முன்னு. அதாவது பீஸா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹார்டாக இருக்குது. பைட்டிங் கொஞ்சம் லேட் ஆகுது கடிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா அந்த மெக்சிகன் பவுடர் நிறைய போட்டிருக்காங்க. மெக்சிகன் பவுடர் மீன்ஸ் அந்த மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 65 பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா 65 டேஸ்ட் தான் இருக்குது உங்களுக்கு. அப்படியே நல்லா க்ரன்ச்சியாக போட்டிருக்காங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் நட்ஸ் மில்க் ஷேக். பார்த்திங்கன்னா அந்த இதாக சொல்லியிருக்கோம். அமெரிக்கா தான் போக முடியல. அதுக்கு போல் மில்க் ஷேக், அமெரிக்கன் நட்ஸ் மில்க் ஷேக் சாப்பிடுவோம். சரிங்களா? செம்ம சூப்பராக இருக்குங்க அந்த மில்க் ஷேக்கு. ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா அந்த பீஸா மெக்சிகன் பீஸா பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருந்துச்சு கொஞ்சம். அது அப்படிங்கும்போது சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குது. கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எலைட் புட்டு ஐஸ்கிரீமு. அதாவது நம்ம புட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் நிறையா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. சாக்லேட், வெண்ணிலா, பிஸ்தா அது மாதிரி ஃப்ளேவர்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சாக்லேட் சிரப்பு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நட்ஸு கொஞ்சம் போட்டுருக்காங்க. நட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்ருக்காங்க. மேலே மலைச்சாரல் மாதிரி அழகாக தூவி விட்ருக்காங்க. அப்படியே நம்ம அழகாக புட்டு அந்த புட்டு ஐஸ்கிரீமை புட்டு அழகாக சாப்பிடுவோம். ஓகே, உள்ளேயுமே வந்து நட்ஸ் வச்சுருக்காங்க போதுங்க. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த சாக்லேட் சிரப்பு அதெல்லாம் சேர்த்து அப்படியே பாருங்கள் ஊற்றுது அப்படியே லைட்டாக. செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படியே. அதாவது இந்த புட்டு ஐஸ்கிரீம் பார்த்தீங்களா, புட்டு ஐஸ்கிரீம் வந்து எல்லா ஃப்ளேவருமே கலந்துருக்கும். அது எப்படி சாப்பிட்ணுன்னா இங்கே பாருங்கள், அழகாக இந்த ஸ்பூன் எடுத்து இந்த ஓரத்தில் வச்சிடணும். அப்படியே வச்சு அப்படியே இந்த ஓரம் வலிச்சிட்டே போகணும். அப்படியே வலிச்சிட்டே இப்படி போனீங்கன்னு வச்சுங்க, எல்லா ஃப்ளேவரும் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே தூக்கி அப்படியே வாயில் போடணும் தான். இப்படி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நல்லா ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமுங்க. அதெல்லாம் முடிஞ்சு நமக்கு நல்லா செம்மையாக சாப்பிட்டாச்சு. செம்மையாக நான் என்ஜாய் பண்ணதை விட என் வீட்டுக்காரம்மா தான் என்ஜாய் பண்ணாங்க அப்படியே சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபுட்டில் நமக்கு அவ்வளோ பிடிக்காது. இதெல்லாம் சாப்பிடுவோம், எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். நான்வெஜ்ஜில் கொடுத்தாலும் சாப்பிடுவோம், வெஜ்ஜில் கொடுத்தாலும் சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஜாலியாக விளாடுவோம், சாப்பிடுவோம். இதுதான் நம்ம டைம் பார்த்திங்கன்னா. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பீஸா மட்டும் காடாக இருந்துச்சு. அது மட்டும் சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்திருக்கும். பரவாயில்ல. இந்த இடத்துல முக்கியமான இது பார்த்திங்கன்னா வச்சுங்க, ஃபேமிலியோடு வந்துங்க. ஒய்ஃபெல்லாம் வந்து அவங்க பிடிச்ச கேம்ஸ் சொல்கிறாங்க. நம்ம மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஜாலியாக. பிள்ளைங்க அது மட்டும் விளாண்டுட்டு இருக்குங்க. பேட்லாம் வந்து நல்லா விளாடுவாங்க. பயங்கரமாக அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்லாம். நம்ம மேலே உள்ள கோவத்தை வந்து அந்த கிரிக்கெட் விளாட்றாங்க பார்த்தீங்களா, அதில் போட்டு அடியாக அடிச்சிடுவாங்க. அதே தெரிஞ்சுக்க நம்ம மேலே கோபமாக இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்ட்டு. இங்கே வந்து நீங்கள் முக்கியமாக வந்து ஃபேமிலியோட வாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ஜம்முன்னு வரலாம். ஃப்ரெண்ட்ஸோட அதாவது இந்த ப்ளே ஸ்டேஷன் விளாட தெரிஞ்சவங்க தான் எனக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு விளாட தெரியாது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் போர் அடிச்சுன்னு வச்சுக்கிங்க. போர்னா நான் கிரிக்கெட் விளாண்டேன், அடுத்து இன்னொரு கேம் விளாண்டோம். அடுத்து வந்து பிடிக்கிற கேம் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கு விடுவோம், அது பிடிக்கிற கேம் விளாண்டோம். அது விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டாச்சு டக்குன்னு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து ஈவினிங் தான் நிறைய பேர் வருவாங்க. நான் மத்தியானம் கூட்டம் இருக்காங்க தான் மத்தியானம் வந்தோம். இப்போ அது வீடியோ எடுத்து தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களால் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.